அர்ஜுன் சார் இங்கே 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 கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டுருக்கு. இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா? இது இந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்தா 2 மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க. நீங்கள் இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க. இல்லைங்க, இப்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்கில் பண்ணுற, தமிழ்லையோ இது எனக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமாக. அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன். இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நடந்துகிட்ருக்குல்ல, இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன். இது வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும். ஸோ அது நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா. இதில் நம்ம காட்டினா 4 பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட அதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க, ஹராஸ் பண்ணிடுவாங்க. அதுலேயும் இதுதான் சொல்கிறோம். டைலாக் கூட நானே எழுதியிருக்கேன் அதில். சரி, இதில் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா? நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது. பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும். இப்போ நான் சொன்ன சீனு இங்கே படம் இன்னும் வரல, பட் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அதனால தான் சொல்கிறேன். இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், ஒரு சின்ன பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு சின்ன பையன் ஒரு ஃபோன் மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி கேட்கும். இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவன் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் எடுத்துட்டு இப்போது ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான், இன்னொன்று போடுவான், இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான். அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான். ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருவாங்க, கண் கலங்குவாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. இம்மிடியட்டாக சேனல் மாறும், அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் எல்லாருக்கும், ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான். ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம், ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும். ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது. ஏதோ எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும். இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு பேங்க்னு எடுத்துங்களேன், அங்கே இல்லையா? இன்னொரு நீங்க ஏதாவது நீங்க எடுத்துங்களேன், எந்த ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு, நல்லவங்க இருக்காங்க, அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது.
ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும், குறைக்க முடியும். தெலுங்குல ஜூனியர் என்டிஆருக்கு அந்த முடிஞ்சு போச்சு. இப்போ இல்ல இல்ல அவர் வந்து டான்ஸ் அவர் தான் வேகமா பண்ணுவாரு. எது அவர் இருக்க பாடிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேண்டாம்னாலும் திருப்பி அப்படியே இல்ல திமுறில் உங்க மரும்புள்ளியும் அதே மாதிரி தான் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துலயும் மார்ட்டின்லயும் அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களா? இல்லை இல்லை, நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பார்க்கல எவ்வளோதான். அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் பண்ணுவார். அதான் சொன்னேன், ரொம்ப டெடிக்கேட்டட், இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். சாங்குன்னு சொன்னாலும் ஃபைட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து பண்ணுவார். நீங்கள் பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில்.